ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. ஆமாங்க, எக்ஸாம்ஸ் இருந்ததுனால எங்கேயுமே போக முடியல என்னால். அம்மா வீட்டுக்கு போகணுன்னா கூட ஒரு 3 டேஸ் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு வந்துட்டு படிக்க முடியாது, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 6 மந்த்தாக எனக்கு தெரிஞ்சு நான் போகவே இல்லை. இங்கே வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஜனவரியில் முடிச்சு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனவங்க தான். நான் இன்னும் இந்த எக்ஸாம்ஸு வேலை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால என்னால் போகவே முடியல. ஸோ இப்போதைக்கு போயிட்டு வரலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது தான். சரி, பசங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு ட்ராவல் விலாகு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வீடு வந்து கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் உங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, சும்மா ஒரு ட்ராவல் மாதிரி சின்னதாக மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதான் எடுத்தேன். ஸோ இப்போ நான் வந்து ரீச் ஆகிட்டேன், ஓகேங்களா? ரீச் ஆனது உடனே என் பையன் ஃபஸ்ட்டு கேட்டது வந்து என்ன அப்படின்னா, ஏன் தாத்தா வரல அப்படின்னு கேட்டான். ஆக்சுவலி எங்கள் அப்பா இறந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சி. ஸோ எப்போவுமே நாங்கள் வந்த உடனே எங்கள் அப்பா வந்து நிற்பாங்க என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ நான் ஒன்றுமே சொல்லலை, பதில் சொல்லலை, அமைதியாக இருந்தேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே தாத்தா வந்திருந்தா இந்நேரம் என்னை உடனே வண்டியில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஸோ அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கிற ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கு போல் இருக்குது. நான் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் நானாகவே கூட்டிகிட்டு வந்துட்டு பசங்க எல்லாருமே. ஸோ இதான் எங்களோட வீடியோட வியூ பாருங்கள். இது நான் டைம் கிடச்சி அடுத்த தடவை ஃபுல் வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா? இருங்க வரேன், ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ பாருங்கள், இது எங்கள் வெளியில் இது. ஆக்சுவலி இது வீட்டுக்கு பக்கத்தில் அந்தாண்ட வீடு தான் ஒரு வீடு இருந்துச்சு எங்களுக்கு. அந்த இடத்த விற்றுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற இடங்கிறதுனால இதுலேயே நாங்கள் வீடு கட்டி வந்துட்டோம், ஓகேங்களா? இது ஃபுல்லாக வீடு, நிறைய செடி, நிறைய மரம் வச்சுருந்தாங்க. மாமரம், பலாப்பழம், மாங்காய் மரம், அப்புறம் கொய்யா மரம், நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எதுவுமே சரியாக எங்கள் அம்மாவால் மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் நான் சொன்னேன், எதுவுமே நீங்கள் வச்சுக்க வேணாம், எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம், அதுக்கு தண்ணி ஊற்றுறது ஏகப்பட்ட வேலை இருக்கும், செடி களை எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாமல் கஷ்டமாயிடும், வேணாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னேன். எங்கள் வீட்டில் மட்டும் எலுமிச்சம்பழம் செடி நிறைய வச்சுருப்போம், எப்போவுமே நிறைய இருக்கும். ஸோ கருவேப்பிலை செடி எல்லாமே இப்போ எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு கிடக்குறாங்க. அதனால் எல்லாத்தையும் எடுத்துருங்க, வேணாம், ஆள் வச்சு எல்லாம் கிளியர் பண்ணி வெறும் ஃப்ரீயாக வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த பைப் பாருங்கள், இதுலேருந்து மோட்டரும் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் நான் போனேன்னா, ஊருக்கு போனால் பைப்பில் தான் அடிச்சிட்ருப்பேன். அடுத்தது ஒரு கொய்யா மரம் பாருங்கள். இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாகாது. பட் அது நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இதோட பழம் உள்ள. எங்கள் அம்மா ஒரு தடவை ஊர்லேருந்து ஒரு நாள் பிச்சுட்டு வந்தாங்க. நான் இப்போ தான் வர்றேன், இப்போ தான் வந்து நான் இந்த காயை பிரிக்கிறேன். பாருங்களா, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். பட் இப்போ நான் எடுத்துருக்கிறது காயின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன ட்ராவல் விலாக் தான், ஓகே, பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு நான் வந்துட்டேன். என்னால் ரொம்ப பை தூக்கிட்டு வர முடியலன்னு எங்கள் பசங்க கொஞ்சம் நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.